முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் உலகமே வியந்து பாராட்டும் வகையில் சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் தமிழகத்தில் 2,42,160 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக மாநாட்டில் நிறைவு விழா பேருரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெருமிதத்துடன் தெரிவித்தார். மாநாட்டு நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழி நெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் திரண்டு நின்று வாழ்த்தொழி முழங்க எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றம் பெறும் வகையிலும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் எண்ணற்ற நலத்திட்டங்களை தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொழில்துறையில் மேற்கொண்டு வரும் சிறப்பு நடவடிக்கைகளின் பயனாக தமிழகம் இந்தியாவிலேயே அனைத்து துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. தமிழகத்தில் தொழில் புரட்சியை மேம்படுத்தி முதலீடுகளை பெருமளவில் பெற்று வேலைவாய்ப்புகளை பன்மடங்கு அதிகரிக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டினை அறிவித்து சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இம்மாநாட்டை தமது பொற்கரங்களால் நேற்று முன்தினம் தொடங்கி வைத்தார். மாநாட்டையும் சிறப்பு கண்காட்சியையும் தொடங்கி வைத்ததோடு 3 முக்கிய பெருந்தொழில் திட்டங்களையும் தொடங்கி வைத்து முதலமைச்சர் விழா பேருரையாற்றினார். இதன் தொடர்ச்சியாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்ற தொழில் முதலீடுகள் தொடர்பான கருத்தரங்குகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றன. இந்நிலையில் உலகளாவிய தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நிறைவு விழா நேற்று மாலை நடைபெற்றது. மாநாட்டின் நிறைவு விழாவில் பங்கேற்க தமது இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விழா நடைபெற்ற சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையம் வரை வழி நெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் கழக கொடிகளுடன் திரண்டு நின்று வாழ்த்து முழக்கங்களுடன் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்று வழி நெடுகிலும் வண்ண பதாகைகள் அமைக்கப்பட்டிருந்தன. தமிழக அரசின் சாதனை திட்டங்களை விளக்கும் பதாகைகள், டிஜிட்டல் சுவரொட்டிகள் அழகுற அமைக்கப்பட்டிருந்தன. உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டு நிறைவு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், தொழில் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு பி தங்கமணி, அரசு தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன், தமிழக அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், தொழில்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சாவி சங்கர் ஆகியோர் மலர் கொத்துகள் வழங்கி வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டின் நிறைவு விழா நிகழ்ச்சிகள் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கின. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாநாட்டு நிறைவு விழா பேருரையாற்றினார். இந்த மாநாட்டின் மூலம் திட்டமிடப்பட்ட முதலீடு இலக்கான 1 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி அதைவிட 2 மடங்கு அதிகமாக, அதாவது 2,42,160 கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்பட்டிருப்பதாக தமது உரையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெருமிதத்துடன் தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த 1991 இருந்து 2011 ஆண்டு வரை 20 ஆண்டு காலத்தில் பெறப்பட்ட முதலீடுகளை விட கடந்த 2 நாட்களில் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பெறப்பட்ட முதலீடு அதிகம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இந்த மாநாட்டை மிகப்பெரிய வெற்றி பெற செய்த முதலீட்டாளர்கள், வெளிநாட்டு பிரதிநிதிகள், தொழில் அதிபர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். முன்னதாக தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திரு ஞானதேசிகன் வரவேற்புரை நிகழ்த்தினார். அப்போலோ மருத்துவமனை தலைவர் டாக்டர் பிரதாப் சி ரெட்டி, தொழிலதிபர் திரு கருமுத்து கண்ணன், அமெரிக்க இந்திய வர்த்தக குழுவின் நிர்வாக துணைத் தலைவர் டயானே ஃபேரல், மலேசிய தொழிலதிபர் டான்செரி தத்தோ ஹரி நாராயணன் ஆகியோர் உரையாற்றினர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் அம்மா உணவகம், அம்மா குடிநீர் உள்ளிட்ட மகத்தான மக்கள் நலத்திட்டங்களை இவர்கள் அனைவரும் பட்டியலிட்டு முதலமைச்சருக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். தொடர்ந்து அமைச்சர் திரு பி தங்கமணி உரையாற்றினார். விழா நிறைவில் தொழில்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சங்கர் நன்றியுரையாற்றினார். இந்த மாநாட்டில் தொழில் முதலீடுகள் தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொண்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.
உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டு நிறைவு விழாவை தொடர்ந்து இல்லம் திரும்பிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் சிவாச்சாரியார்கள் 8 சான் குடையுடன் பூரண கும்ப மரியாதை அளித்தனர். திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயில் சார்பிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது.